பெங்களூருவில் 22 வயது சட்டக்கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் தம்பி இருவரை கைது செய்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது என்ன? திருமணமாகி விவாகரத்தானதை மறைத்து சட்டக்கல்லூரி மாணவியை காதலித்து வந்த நபர். காதலனுக்கு ஏற்கனவே குழந்தை இருப்பது தெரிந்து கதிகலங்கி போன மாணவி காதலை கைவிட்டதால் பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட கொடூரம். நடந்தது என்ன? பெங்களூருவின் கோடிஹள்ளி பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான அம்ருதா. சட்டக்கல்லூரி மாணவியான இவர் தனுஷ் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் அன்பாக ஊர் சுற்றியவர்களுக்குள் சமீப காலமாக கடும் மோதல் போக்கு உண்டாக அம்ருதா தனுஷை காதலிப்பதை கைவிட்டுள்ளார். காரணம், தனுஷ் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். அவருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. அதை மறைத்து அம்ருதாவை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நெருங்கி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் காதலனுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்தது தெரியவர அம்ருதா கதிகலங்கி போனார். பெரும் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக நினைத்து அழுதவர் தனுஷுடனான உறவை முறித்துக் கொண்டார். இந்நிலையில் அம்ருதாவின் முடிவை எதிர்த்து தனுஷின் சகோதரரான சூர்யா அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் பெரும் பகை உண்டாகி ஜூலை 13ஆம் தேதி அன்று மாலை அம்ருதாவின் வீட்டிற்கு அருகே அவரை கத்தியால் மார்பு மற்றும் முதுகில் குத்தி சூர்யா ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். மக்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியில் ஈவு இரக்கமின்றி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டு அம்ருதாவை இரத்த வெள்ளத்தில் சரிய வைத்தார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அம்ருதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அம்ருதாவை கத்தியால் குத்தி கொலை செய்த சூர்யா மற்றும் பெண்ணின் காதலன் தனுஷ் ஆகிய இருவரையும் ஜீவன் பீமாநகர் போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக CV ராமன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.